நகரங்களுக்கு, கிராம ஊழியங்கள், ஸ்லம் ஏரியாவில், அதே போல் பெங்களூர், நிறைய சிட்டியில் எங்கே மாரி போகாத இடத்துல, நம்மளாம் ஒரு இடத்துக்கு போகாத இடத்துல அந்த இடத்துல போய் ஊழியத்தை செய்து வல்லமையாய் கத்தெடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற தாயாருக்கா நன்றி செலுத்துகிறேன். அவன் நம்மத்தில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம சபையாய் அவளை மறுபடியும் நான் வரவைத்து அந்த இந்த நேரத்தில் கூட எங்களை கௌரவித்த அன்பு பாஸ்டர் அம்மா அவர்களை நாங்களும் ஒரு சின்னதாக ஒரு கௌரவப்படுத்தலான்னு இருக்கிறோம். அதன் பிறகு நம்ம அவங்களோட வார்த்தைக்கு நிறைய கலந்து சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் கூட ஐசிபி பாஸ்டர் சாந்திரி அவர்கள் முன்பாக 2 பேரும் சின்னதாக கௌரவப்படுத்தி விட்டு கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நல்ல உங்கள் சபையில் உங்கள் பாஸ்டர்மா நல்ல ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. ஆகையினால ஒரு சின்ன அவங்களுக்கு என்று ஒரு வரவேற்பு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதில் எல்லாம் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நாம் கர்த்தான கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. அப்பா, எங்களை அதிகமாய் நேசித்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நித்திய கண்மலையானதுக்கு முன்பாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளில ஆண்டவரை நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இந்த திரு சமூகத்துல வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில கூடப்பா இந்த பலத்த கருத்துக்குள்ளாகும், இந்த ஓங்கிய புயத்துக்குள்ளாகும் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெருக அப்பா, நாங்கள் சிறுக. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பிரசனத்துக்குள்ளாய் எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க பிரசனம் ஆண்டவரே எங்களுக்கு போதும். ஆண்டவரே, அப்ப உங்க பிரசனம் இருந்தா எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதப்பா. நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் என்று சொல்லி இந்த வேலையில எங்களை தாழ்த்துகிறோம். சேஷமாய் கூட அடியாலை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தூர தேசத்திலிருந்து இந்த மலேசியா பட்டணத்திற்கு அடையாளை கொண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தாரம் உண்டு, அதை நீங்க நிறைவேற்றி தாங்க என்று சொல்லி இங்கே வீண் பெருமை ஒன்றும் வராதபடி கர்த்தரை சித்த மாத்திரம் வெளிப்படட்டும் என்று சொல்லி மண்ணில தானத்தை ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில உங்களை யாவரையும் சந்தித்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்பேற்பட்ட ஒரு தருணத்தை கொடுத்தது தேவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான பாஸ்டர் பிராங்க்லின் அவர்களும் பாஸ்டர் சாந்தினி அவர்களும் இப்பேற்பட்ட தருணத்தை கொடுத்த அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மளாம் கடந்து செல்வோமாக. இந்த நேரத்தில் கூட வந்துட்டு எரேமியா 18 அதிகாரத்தில் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசிப்பீங்களா தமிழ்ல? எரேமியா 18:5. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, குயவன் கையில களிமண் இருப்பது போல நீங்க என்ற கரத்துல அப்படியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வார்த்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இப்போ நீங்க நல்லா கவனமா கேட்கணும். நம்மள ஏசப்பாங்க என்ன பண்ண ஒரு மண் பாத்திரத்தோடு கூட ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஆனா நம்ம வந்து எப்பேற்பட்டவங்க அப்படின்றத பார்க்க போகணும் என்று சொன்னால் பாருங்க, இந்த வானமும் பூமியும் பெருசா நம்ம பெருசா? வானம் பூமி தான் பெருசு, இல்ல சமுத்திரம் பெருசா நம்ம பெருசா? அதுதான் பெருசு. அப்போ அதுக்கு முன்பாக நம்ம வந்துட்டு ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனா நம்ம சொன்ன இந்த வானமும் பூமியும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வார்த்தை அனுப்புனார். வார்த்தைனால எல்லாமே நான் இப்போ எச்செல்லாம் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த சமுத்திரம் கூட கர்த்தர் வார்த்தை அனுப்புனார், வார்த்தைனால உருவாக்கப்பட்டது. ஆனா உங்களை என்னையும் அவர் கரம் வைத்து என்ன பண்ணிட்டாரு? நம்மள அவர் கரம் வைத்து உருவாக்கப்பட்டவங்க யாருதான்? நாம தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஜீவ சுவாசம். அப்போ இவ்வளவும் அடங்குதான் நாம தான். அப்ப யார் இப்ப பெரிய ஆளு? அல்லேலூயா. யார் தான் இப்ப பெரிய ஆளு? நாம தான. அப்ப இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான நாமல ஏன் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மண் பாத்திரத்தோடு கூட ஒப்பிட்டு இருக்கிறார் என்பதை ஒரு வேகமாய் வந்துட்டு ஒரு 7 ரகசியத்தை இந்த நாளில நம்ம வேகமாய் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, ஒரு மண் பாத்திரத்தை உருவாக்கணும்னா போய் கடல்ல இருக்கிற மண் எடுத்து செஞ்சா ஒரு பானை உருவாக்க முடியுமா? நீங்களாம் இங்க இருக்கிறதான் பேசணும். உருவாக்க முடியுமா? முடியாது. அப்ப ஆத்துல இருக்கிற மண் எடுத்து நம்ம பானை வடிவமைக்க முடியுமா? அப்ப எந்த மண்ணில தான் நான் செய்ய முடியும்? அப்போ களி மண்ணில தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியாது. அல்லேலூயா. புரியுதுங்களாமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மண்ணு தானே. எல்லா மண்ணிலும் ஒரு பாத்திரம் உருவாக்கவே முடியாது. இதற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு களிமண்ணில தான் என்ன பண்ண முடியும்? ஒரு பாத்திரத்தை உருவாக்க முடியும். அல்லேலூயா. அதே போலதான் இந்த நாட்களில எல்லாருமே பரலோகத்துக்கு ஓடிட முடியுமா? எல்லாரும் ஓடிட முடியுமா? அப்போ யார் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டாலும் அவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? பரலோகத்திற்கு கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. ஆகையினால்தான் அழைத்தவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர். இவ்வளோ பெரிய பட்டணத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அத்தனை ஜனத்துல இருந்து ஒரு சிலராய் உங்களை இன்னைக்கு கர்த்தர் வேறு பிரித்து இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த போலதான் நான் கூட ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். கர்த்தர்களை முன்குறித்து வேறு பிரித்து கர்த்தர் கொண்டு வந்து இந்த நாளில அவர் சமூகத்தில் அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நம்ம வேகமாய் பார்க்க போகிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து மண் இப்ப கிடைச்சாச்சு. கிடைச்ச உடனே அந்த குயவன் என்ன பண்ணிடுவாங்க? அது உடனே ஒரு பாத்திரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? இப்ப அது ரெண்டாவது காரணம், அதுல வந்து சுத்தம் பண்ணலாம் பண்ண மாட்டாங்க. அதுல நிறைய வந்துட்டு குப்பைங்க இருக்க, பாட்டில் பீசஸ்ங்க, கல் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணும்? அவரு சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணணும் வழியே ஒரு பாத்திரத்தை வணைக்கவே முடியாது. அதே போலதான் இரண்டாவது காரியமாக, முதலாவது கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாருன்னா வேறு பிரித்து கொண்டு வந்துட்டாரு. இரண்டாவது காரியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் இயேசுபாட்ட வரும்போது வியாதினாலும் போராட்டத்தினாலும் பிரச்சனைனாலதான் நம்ம இயேசுபா கிட்ட வந்தோம் இல்லைங்களா? அப்போ நம்மளை அப்படியே வச்சுட்டாரா? யாருன்னா வந்த வண்ணமா இங்க இருக்கிறோமா? யாருன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அப்போ நம்ம வியாதியை குணமாக்குனாரு, நம்ம பிரச்சனை தீர்த்தாரு, நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் என்ன பண்றாரு? விடுவித்து அற்புதமா நம்ம இன்னைக்கு என்ன பண்றாரு? அழகாய் சுத்த பொண்ணை இன்னைக்கு ஜொலிக்க வச்சுட்டாரு. அல்லேலூயா. அதே போலதான் நானும் கூட பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 6 மாசம், ரெண்டாவது பாப்பாக்கு 6 மாசம் குழந்தைய நான் கையில வச்சுட்டு இருக்கும் போது எனக்கு கூட இந்த செஸ்ட்ல கட்டி வந்து நான் ரொம்ப மரண அவஸ்தைக்கு நான் தள்ளப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையை நான் வந்துட்டு வாழ்வதா சாவதா என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில, ஏன்னா வந்துட்டு அந்த கட்டியால வந்து ஒரு 2 மாதம் அளவும் எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஜுரம், வாமிட்டு, பயங்கரமான குளிர். அதனால எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது எனக்கு தீரவே இல்லை.
அந்த மாதிரி ஒரு நேரத்துல இருக்கும்போது என்னை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகும்போது அந்த மருத்துவமனையில தான் சொன்னாங்க, இந்த கட்டி வந்து இது வந்து ஒரு சாதாரண கட்டி மாதிரினாலே இது வந்து ஒரு கேன்சர் கட்டிக்குரிய ஃபுல் அறிகுறி. நீங்க நாளைக்கே இங்க வந்துட்டு அட்மிஷன் ஆயிடணும். உங்களுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு டெஸ்ட்லாம் எடுத்துட்டு கேன்சர் சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிட்டா இந்த செஸ்ட்டே நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்பதை நாங்கள் தொடர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் எல்லாம் இருக்கிற பொருளெல்லாம் உடைச்சி எங்கள் வீட்டுக்கார எங்கள் அண்ணெல்லாம் வந்துட்டு யாரும் வந்து எனக்கு சாகடிக்கணும் போல எனக்கு அப்படி ஒரு அவங்களுக்கு கழுத்தெல்லாம் பிடிச்சி போய் நான் நெருக்கிறேன். இப்போ அந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா மாத்திரம் தான் ஏசப்பாக்குள்ள கன்வெர்ட் ஆயிருந்தாங்க. அவங்க ஒரு ஆண்டி அந்த மிட் நைட்டுக்கு வர வச்சு என்னை ப்ரேயர் பண்ணோடனே நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா காலையில் எழுந்து அந்த மருத்துவமனைக்கு கடந்து போனேன் போது பார்த்தீங்கன்னா திடீர் மழை போக முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் அம்மா ஒரு சர்ச் பாஸ்டர் வந்தாங்க, எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. தொடர்ந்து பாஸ்டர் வரும்போது எனக்கு கோவம், நானும் கோவம். ஏன்னா எனக்கு வந்து ஏசப்பா பிடிக்கும், எனக்கு இந்த ப்ரேயர் முறையெல்லாம் பிடிக்காது இந்த ஆர்ட்ஸ்ன்றதுனால. அப்போது அந்த நேரத்தில் இந்த நைட்டு ப்ரேயர் பண்ணாட்டி மறுநாள் வந்து அவங்க சொன்னாங்க, ஏசப்பாவுக்கு அவர் இந்த கட்டி யாராலையும் உன்னை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ நான் சொன்னேன், என் வலி தாங்க முடியாத சூழ்நிலை நான் சொன்னேன், ஏசப்பா இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் நீங்கன்னா இந்த கட்டியை நீங்க ஊசி மாத்திரை ஆப்ரேஷன்ல குணப்படுத்திட்டீங்கன்னா என் உயிர் உள்ள இருக்க நான் சாட்சா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். அன்றைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒருத்தர் பைபிள் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா அம்மா அவரை வாங்க வாங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. நான் அப்பாக்கா யாருன்னு தெரியல, அம்மாக்கா யாரும் தெரியல. வந்து சொல்றேன், நீங்க 2 பேருமே எனக்கு யாருன்னு தெரியலன்னு. இங்க 3 பேரும் இப்படி குழப்பமா இருக்கும்போது நான் என் பெட்ரூம்ல தான் ஹாலுக்கு வரும்போது அவர் அம்மா என்னை ஒரு நிமிஷம் திரும்பி பாருமான்னும் போது என்னன்னு பார்க்கும்போது, நேற்றுக்கு நைட்டு 12 மணிக்கு நீங்க உங்களுக்கு ஏதாவது இந்த வீட்டுல பயங்கரம் நடந்ததா, யாராவது நீங்க சாகடிக்கணும் போல பண்ணீங்களான்னும் போது நான் முதல்ல நான் ஸ்டன் ஆயிட்டேன்னா, இவங்க யாருன்னே எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியலன்னு சொல்றாங்க, யாரோ ஒருத்தருங்க பிரச்சனை எப்படி தெரியும்னு. அப்போ அவங்க கிட்ட வந்து நான் உட்காந்தேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஒரு சாட்சிக்காக தான் என்னை அந்த சென்னை பட்டணத்துல நிறைய சர்ச்சுக்கு என்னை புக் பண்ணி என்னை அழைச்சிட்டு போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது உன் முகத்தை எனக்கு ஏசப்பாக்காங்க, இந்த கல்லு கலையரோட உன் முகத்தை நான் பார்த்தேன், ஆனால் அட்ரஸ் தெரியல நான் விட்டுட்டேன். திரும்ப காலையில் நான் பாத்ரூமில் குளிக்கும் போது பாத்ரூம் சவுத்துல உன் முகத்தை காட்டினாரு, ஆனால் அப்போ கூட வந்துட்டு எனக்கு அட்ரஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன். இப்போ சாயந்தரம் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் என் நினைவில் இருந்தேன், உங்கள் வீட்டுக்குள்ளாய் வர வரைக்கும் என் நினைவே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து சொன்னார், நீங்கள் பார்க்க தான் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கீங்க, அப்போ இன்னும் அழகாக இருக்கீங்க, ஆனால் இப்போ உங்களுடைய அவையெல்லாம் செல்லாச்சு போல அடிச்சாச்சு, இது சாதாரண கட்டியில், இது வந்து கேன்சர் கட்டி, இது மூளை கட்டி பைத்தியம் பிடிச்சி தெருவா அலமோதி சாகிற போல உங்க செய்வினை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு ஏசப்பா ஏற்றுக்கிட்டாங்க மறு வாழ்க்கையெல்லாம் மரண நிச்சயம் சொல்லி ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவர் ப்ரேயர் பண்ணும் போதே 2 மாசமா நிற்காத அந்த ஃபீவர், இந்த வாமிட் வந்து எனக்கு நின்றுச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மருத்துவமனைக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சீட்டெல்லாம் நான் கிழிச்சு போட்டுட்டு நான் நைட்டு தூங்கிட்டேன். நான் மறுநாள் காலையில நான் எழுந்து பார்க்கும்போது அந்த கட்டியே இல்லை. ஹல்லேலூயா, ஜோரம். நான் தொட்டு பார்க்குறேன், அழுத்தி பார்க்குறேன், எந்த வலி ஒண்ணுமே இல்லை. ஆச்சரியமான ஆச்சரியம். அப்போ உடனே அப்பா கிட்ட சொல்லி அந்த பாஸ்டரை அழைச்சிட்டாங்கப்பா, நான் காணிக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்பா போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அட்ரஸே தேடும் போது எங்கேயுமே அப்பா கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இங்கே ஒரு அட்ரஸ் இந்த பகுதியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு உங்க மத்தியில நான் பேசி கொண்டிருப்பேன் 32வது வருஷம். ஹல்லேலூயா. நாங்க திரும்பவும் அப்பேற்பட்ட நபரை பார்க்கல. எப்படி அந்த குயவன் அந்த களிமண்ணில் இருக்கிற குப்பையெல்லாம் எப்படி தூரம் எடுத்து போட்டாரோ அதே போலதான் நான் வியாதியோடு கூட போனேன். அநேக செய்வினை கட்டுகளோட போன அதை எல்லாம் எடுத்து குயவனாகி கிறிஸ்துவ பண்ணாரு, தூரம் போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்கலாம். முதலாவது கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். 2வது ஏசப்பா நம்பி வந்த உங்களுடைய எல்லா பாவம் சாபங்கள் எல்லா பலகளையும் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தூரம் தூக்கி போட்டிருப்பாரு. ஹல்லேலூயா. 3வது காரியம், இந்த குயவன் இந்த களிமண் என்ன பண்ணுவாரு, தண்ணீரை ஊத்துவாங்க. தண்ணியே ஊத்தாத
இந்த மண்ணை எடுத்து அச்சில் வச்சா அந்த பானை வருமா? வருங்களா? அப்ப தண்ணி ஊத்தினால் ஒழிய ஒரு பாத்திரத்தை வணிக்க முடியாது. அதே போலதான் மூன்றாவதாக நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா ரத்தத்துக்குள்ள முழுகி நீ அரசாங்கம் பெறுவது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு நாவினால ஜலத்தினால பிறக்கவிட்டால் அவர் ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. யோவான் 3:3 பிரகாரம். சரி, நான்காவது ஆன காரியம் என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்போ களிமண்ணாக வேறு பிரிச்சாச்சு ஏசப்பா நம்மள. இரண்டாவது நம்மளை சுத்திகரிச்சுட்டாங்க. மூன்றாவது முழுக்க ஞானஸ்தானத்தினால இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். நான்காவது காரியம் என்னன்னா, அந்த குயவன் அந்த மண்ணை என்ன பண்ணுவாரு? கையில வச்சு பசைவாரு, காலில் பசைவாரு. காலில் தான். ஏன் கேட்டா காலில் என்ன பண்ண அவ்வளோ வெயிட் போட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா எந்த அளவுக்கு ஒரு மண் மிதிப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த மண் சாஃப்டா ஆகும். எந்த அளவுக்கு அந்த மண் சாஃப்டா இருக்கோ அந்த பாத்திரம் மாதிரி அழகா ஷைனிங்கா இருக்கும். ஷைனிங்கா இருக்கிற பாத்திரம் அழகான வரவேற்பாங்க. ஒரு பூஜா போல அழகா இருக்கும். ஒரு ஃப்ளவர் வாஷாய். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்காவது காரியம் எப்படி அந்த குயவன் அந்த மண்ணை போட்டு மிதி எப்படி மிதிக்கிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில நம்மளை புடமிட ஆரம்பிப்பார். அவருடைய புடமிடுறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அற்பமா எண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவா இயேசுவோட நெருங்குறோமோ அவ்வளவாய் சோதனை, அவ்வளவாய் வேதனை, அவ்வளவாய் நெருக்கம். ஏன்னா வேதம் சொல்லுது பரலோக ராஜ்யம் வந்துட்டு இடுக்கமான வாசல் வழியாய் தான். இதுல வந்து அநேகர் பிரவேசிக்க மாட்டாங்க, அந்த ஒரு சிலர் தான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை புடமிட ஆரம்பிப்பாரு. ஏன் புடமிடுகிறான்னா சுத்த பொனை ஜொலிக்க. தாவீது சொன்னது போல ஹல்லேலூயா, அவரை எவ்வளவாய் கர்த்தர் புடமிட்டாரோ அவ்வளவாய் ஜொலிக்க. இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில கூட ஒருவேளை நெருக்கம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், தவிப்பு இருக்கலாம். நீங்க நினைச்சு ஐயோ என் கூட ஏசப்பா இல்லையோ, ஒருவேளை நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு இப்படி ஏசப்பாக்குள்ள வந்துட்டோம். தேவ ஆவியான் சொல்றேன், நான் யாரை அதிகமாய் நேசிக்கிறேனோ அவனை அதிகமாய் சிரிச்சுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப ஆகையினால உங்களை அவர் அதிகமாய் நேசிப்பதனாலதான் நம்மை அதிகமாய் அவர் சிரிச்சுக்கிறார், புடமிட்டு கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா புடமிட தான் ஒரு பொன் ஜொலிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்மளாம் நீங்க அணிஞ்சிருக்கிற இந்த கோல்டெல்லாம் அப்படியே எடுத்து போடணும், அதுல அவ்வளவு களிமண்ணுகள் இருக்கும். அதை என்ன பண்றாங்க, தட்டானே வந்துட்டு அந்த அத்தனை முறை நெருப்புல போட்டு புடமிட்ட பிறகுதான் கடைசியா இப்படி ஜொலிக்கிற ஒரு கோல்டா வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம கூட பரலோகத்துக்கு போய் நம்மள கூட குயவனாக இந்த காலை வேலை நம்ம புடமிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகையினால நான்காவது காரியமாக கர்த்தர் புடமிடுவார். என் வாழ்க்கையில கூட எனக்குள்ளாய் இருந்த எல்லாம், என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் தோழிக்குள்ளாய் போயாச்சு. என்கிட்ட இருந்த எல்லா சொத்து என்னை விட்டு போயாச்சு. என்னுடைய வீட்டுக்கார் வந்துட்டு ஏன்னா ஆர்சின்றதுனால இந்த பைபிளுக்குள்ளாய் நான் போயிட்டேன்றதுனால அவருக்கு வந்து அது ரொம்ப ஒரு வெறுப்பாய் விரக்தி அடைந்து போய் இவன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த அல்லேலூயா கூட்டத்துல போயாச்சு, கைத்தட்ட கூட்டத்துல போயிட்டாங்கன்னு ஒரு மாதிரி என்னை கேவலமா பேசி அவர் வந்து என்ன பண்றாங்க, இதனால எங்க வாழ்க்கையில வந்துட்டு எத்தனையோ மன உருவிகள், எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு பிரச்சனைகள், சொல்ல முடியாத ஒரு துன்பங்கள். ஆனா எங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப நல்லவர். எங்க வீட்டுக்காரை கொண்டுதான் ஏசப்பா என்னை புடமிட்டார். அன்றைக்கு அவர் என்னை எதிர்த்து நிக்கலன்னா இன்னைக்கு இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த இடம் வேணும்னா நம்ம அநேக பாடுகள் வழியை கடந்து வந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை பண்ணுவாங்க. உங்க பாஸ்டர் கூட இங்க நிக்கிறாரு, இந்த மைக்கை தூக்கிட்டு அவர் நிக்கிறாரு, சும்மா அவர் இங்க நிக்க வைக்கல. அதுக்கு பின்னாடி அவருடைய இழப்புகள் எவ்வளவு இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவாங்க. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண இழந்து போன ஒரு சூழ்நிலை. அடுத்த வேலை கூட சாப்பிட கூட வழி இல்லாத நிலைமைக்கெல்லாம் நான் தள்ளப்பட்டேன். நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு, நான் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, நான் ஒரு செத்தவனை போல இருக்கிற தாவீது சொன்னது போல என் வாழ்க்கை அப்படிதான் மாறி போனது. கடைசியில நான் இருக்கிற வீட்டு கூட வாடகை கட்ட முடியாத நிலைமையா, பிள்ளைங்க ஃபீஸ் கூட கட்ட முடியாத நிலைமையா,
எல்லா பிசினஸ் என்னை விட்டு, ஆனா எல்லாம் என்னை விட்டு போனாலும் என் ஏசப்பா விட்டு நான் போவேன். அல்லேலூயா. என் தகப்பன் ஏசப்பாக்காக எதையும் விட நான் ரெடி, எதையும் நான் விட ரெடி. ஆனா எதற்காக என் ஏசப்பா விடவே மாட்டேன், ஒரே ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உங்களை கூட கர்த்தர் சோதித்தார்னா அது உங்களை என்ன பண்ண போறாரோ ஜொலிக்க. ஆமென். அல்லேலூயா. சரி, 5வது காரியமாக இப்போ இந்த பாத்திரம் அணிந்து எல்லாம் முடிவடைந்து இத குயவ நம்ம ரூம்ல வச்சு கூட்டிட்டு வராங்க. என்ன பண்ணுவாரு? அது என்ன பண்ணுவாரு சொல்லுங்க நீங்க தான். எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ முடிஞ்ச இந்த மண் பாத்திரத்தை என்ன பண்ணுவார் குயவன்? அதை சேல்ஸ் கொண்டு வந்துருவார்ல. அப்ப அந்த விற்பனைக்கு வந்த பாத்திரம் சும்மா ஒரு 5 ரூபாய் சொல்லுப்பான 5 ரூபாய்க்கு அப்படியே சேல்ஸ் பண்ணுவார். அவரு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு லாபத்தை வைப்பாங்கல்ல. ஒரு 5 ரூபாய் அவர் செலவு பண்ணா ஒரு 5 ரூபாய் லாபம் வச்சு 10 ரூபாய் விற்பாங்க. இந்த குயவன் வந்துட்டு இவ்வளவு பாடுபட்டது எதற்காகனா லாபத்துக்காக தான். ஒரு மண்ணை தேடி அதை சுத்தமாக்கி அதை தண்ணி ஊற்றி அதை பிசைந்து அதை இவ்வளவு அழகாய் வடிவமைத்து கொண்டு வந்த காரணமே எதற்குனா அவருக்கு லாபத்தை கொண்டு வரதான். அதே போலதான் இந்த நாளில கூட. உங்க பேர் நம்ம உங்க பேர் நம்ம ஷேரன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷேரனை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டானா 10 ஷேரனை உருவாக்க. அல்லேலூயா. இந்த கீதா ஏன் தெரிந்து கொண்டானா ஒரு 20 கீதா உருவாக்க. ஐசகை ஏன் தெரிந்து கொண்டானா ஒரு 30 ஐசகை உருவாக்க. இதற்காக தான் அவருடைய ரட்சிப்பை. இந்த ரட்சிப்பை நாம என்ன பண்ணிட்டோம்னா தப்பா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த காரணமே எதற்காகனா தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க கட்ட, அதை தேட, இதற்காக தான் ரட்சிப்பு நம்மளுக்கு எல்லாம். நம்மள இந்த ரட்சிப்பை என்ன பண்ணிட்டோம்னா வெறும் நம்ம தேவைக்கு மாத்திரம் இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். எனக்கு, என் கணவருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பலவீனத்துக்கு, என் பணம் பிரச்சனைக்கு, என்னுடைய போராட்டத்திற்கு எல்லாம் தான் எது வேணும்? இந்த ரட்சிப்பு. இதற்காக தான் இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், இதற்காக தான் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், இதற்கான தேவன் சொல்றாரு, நீ முழங்கால் படி முன்னே உன் தேவையெல்லாம் இன்னும் நான் அறிகிறேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்ப ஆகையினால நம்ம முழங்கால் பணிவதற்கு முன்பாகவே நம்ம தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையினால நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு என்று அநேக கனிகளை கொடுக்கணும். நேற்று கூட வந்துட்டு உங்க பாஸ்டர் ஒரு சர்ச்சுக்கு பண்ணாரு, 4 பேருக்கு போய் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேரு? 4. நம்ம வெறுங்காயா தேவனுடைய சமூகத்துக்கு போகவே கூடாது. அப்ப நம்ம இடத்துல கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ என் இடத்துல வந்தாயே, எனக்கு எத்தனை கனிகளை கொண்டு வந்தாய்? இப்ப இங்க இருக்கிற இந்த சான்ஸ் எல்லாம் இப்படி காலியா இருக்கவே கூடாது. இந்த பாரம் உங்களுக்குள்ளா இருக்கணும். உங்க போதகரை காணில உங்களுக்குள்ளாக தான் இருக்கணும். ஏன்னா மேய்ப்பனால குட்டி போட முடியாது, ஆடுகளால தான் என்ன பண்ண முடியும்? குட்டி போட முடியும். அல்லேலூயா. இது நம்ம தலைமையில ஒவ்வொரு தலைமையிலும் இந்த கடவுள் வேதம் சொல்லுது. கண்டிப்பா நம்ம எத்தனையோ இடத்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம அழைப்பு கொடுக்குறோம், வாங்க போலான்ட்டு. அதுல ஒரே ஒரு ஃப்ரெண்ட நீங்க ரொம்ப தொல்லை பண்ணி வருந்தி எனக்காக சும்மா ஒரு 2 மணி நேரம் வா ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசை செலவு பண்ணி அவனுக்கு சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்து அவன் போகும்போது நல்லா சாப்பிட வாங்கி கொடுத்து நம்ம ஒரு என்ஜாய் மாதிரி பண்ணணும்னு நினைச்சிங்களா, ஒரு நாள் அவன் என்ன பண்ணிடுவாங்க? கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ரட்சிப்பு வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த ரட்சிப்பு வந்துட்டு எனக்கு, என் வீட்டுக்காருக்கு, என் பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. இந்த ரட்சிப்பு அநேகருக்கு. அல்லேலூயா. அநேகருக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லி குயவனாகிய கிறிஸ்து லாபத்தை உங்களிடத்துல அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எனக்கு ஒரு கனியை கொடுப்பீர்களா? நீங்க எனக்காக இதற்காக போய் வீடு விட நீங்க போங்க, ஒவ்வொருத்தரும் தேடுங்க, இல்லவே இல்லை. நீங்க இருக்கிற உங்க வீட்டை முழங்கால் பண்ணிட்டு, அப்பா என்னை நீர் இன்றைக்கு சந்தித்திருந்தால் உங்களுடைய ரத்தத்தை எனக்கு கிரயமாய் கொடுத்து நீங்க வாங்கினது ஏதோ ஒரு நோக்கத்திற்கு, அந்த நோக்கத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், எடுத்து நீர் பயன்படுத்துங்க, என்னை எடுத்து நீர் பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு. அது உங்களை
ஏதோ ஒரு நன்மையான காரியம் உங்ககிட்ட உண்டு. அதை அறிந்ததுனாலதான் உங்களை நம்பி அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால புரோஜனமற்ற ஊழியக்காரனை புறம்பான இருளிலே தள்ளி போடுகிறாங்க, அழுகையும் பருக்கடி பண்றாரு. நம்ம புரோஜனம் உள்ள பாத்திரங்களா இருந்து அப்பாவை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. இந்த 6வது காரியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பாத்திரத்தை, இந்த பானையை வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அதுல ஒரு விரிசல் வந்து என்ன வாங்குவாங்கம்மா? வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. சரி, நான் சும்மா தரேன் எடுத்துட்டு போவேன், எடுத்துட்டு போவீங்களா? சும்மா ஃப்ரீயா தரேன், பெருசா விரிசல் இருந்துச்சு, சும்மா தரேன் எடுத்துட்டு போவீங்களா? எடுத்து போக மாட்டீங்க. சரி, நான் என்ன பண்ணுவேன்? நான் திருப்பி ஏதாவது மண்ணு வச்சு அதை வந்துட்டு மறைச்சதை யூஸ் பண்ண முடியுமா? என்னால முடியாதுல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவாங்க? தூக்கி குப்பையில தான் போட்டுருவேன். ஹல்லேலூயா. அப்ப அதே போலதான் நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டு இந்த பரிசுத்த வேதாகம் நம்ம கையில தூக்கிட்டோமோ அப்போ உலகம் நம்மளையே நோக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது வந்து அந்த பானை எப்படி செக் பண்ணி வாங்குறாங்களோ அதே போல இந்த உலகம் நம்மளே நோக்கி கொண்டே இருக்கும். ஆகையினால நம்மளுடைய எல்லாவற்றையும் மாற்றங்கள், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். ஏன்னா சாட்சி இல்லாத ஜீவன் செத்த ஜீவன் வேதம் சொல்லுது. நம்ம சாட்சி உள்ளவர்களாய் நம்ம வார்த்தையில, நம்ம நடக்கையில, நம்ம செய்கையில, நம்ம ஊழியங்களை எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறது இருக்கும் போது கர்த்தர் பிரியப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 7வது காரியத்தை நான் போவதற்கு முன்னாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்னன்னா, நான் சொன்னேன் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், என் வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டு பைபிளுக்கு எதிராளியா மாறிட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா கர்த்தர் என் வாழ்க்கையில மீண்டும் ஒரு நாள் வந்து என்னை முதலாவது ஒரு சொந்த வீட்டில் கொண்டு போய் கர்த்தர் அமர வச்சாரு. ஜோர கை தட்டுங்க, நான் சொல்றேன் ஒவ்வொரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்களை ஒரு சாதாரண கான்வென்ட்ல தான் நான் படிக்க வச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்களை ஒரு பெரிய கான்வென்ட், அது உங்களுக்கு தெரியலன்றதுக்காக சொல்றேன். நான் நடிகர் சூர்யாலாம் படிச்ச ஸ்கூல் எப்படி எவ்வளவு பெருசா இருக்குமா, சின்னதா இருக்குமா? பெருசு இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல தான் என் 2 பிள்ளைங்களும் +2 படிக்க வச்சேன். என் 2 பிள்ளைங்களும் வந்துட்டு அவங்க அந்த நடிகர் அந்த சூர்யா ஜனம் படித்தேன். அந்த அயலோ காலேஜில் தான் என் 2 பிள்ளைங்களும் டிகிரி முடிக்க வந்து, பெரிய பிள்ளைக்கு கர்த்தர் பேங்க் வேலை, சின்ன பிள்ளைக்கு IT வேலை கொடுத்து கர்த்தரை வாழ்க்கையை மாற்றி போகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, என் பெரிய மருமக வந்து பேங்க்ல அவங்க மேனேஜரா இருக்கிறாங்க. சின்ன மருமக வந்துட்டு அந்த எத்ராஜ் காலேஜ், நம்ம காலேஜ் வந்து ஒரு லெக்சரா கர்த்தர் வந்து பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு 3 பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. எங்க பிசினஸை கர்த்தர் மீண்டும் கொடுத்தாரு. நான் எவ்வளவு பணத்தை எழுதுனேன், எனக்கு திரும்ப என் நகை எவ்வளவு எழுதணும் அவ்வளோ இல்லை, போட்டுக்க வேண்டியதை கர்த்தர். அது மாத்திரமல்ல, ஒரு 3 லேண்டை நாங்கள் விற்றோம். இன்னைக்கு 12 லேண்டை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத எனக்கு என் வீட்டு வாசலை என் கர்த்தர் காரோடு கூட என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, இதெல்லாம் வந்து உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஒரே நாள் இப்போ பாஸ்டர் சொன்னது போல பாருங்க, நேற்று மழையில எவ்வளோ பேர் எவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க. இந்த போல ஒரு நாள் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னா, என் வீட்டுக்காரருக்கு தெரியாததான் நான் சர்ச்சுக்கு போவேன், என் வீட்டுக்காரர் தெரியாதான் இந்த பைபிள் படிப்பேன். இந்த பைபிளை படிச்சுட்டு ஒரு லேப்ல தூக்கி ஒழிச்சு வைப்பார், போயிட்டு வர திருப்பி எடுத்து படிப்பேன். அவ்வளோ என் வாழ்க்கையில அந்த துன்பத்தை அனுபவித்தேன்னா, அதுக்கு பிறகு இப்ப எங்க வீட்டுக்காரே கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வந்து நான் எவ்வளவு மறைமுகமாய் போனோம். இன்றைக்கு 3 சபை ஒரு பெண்ணாந்து தனித்து நடக்க என் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறேன். அதுல 2 சபைய இன்றைக்கு நான் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். நான் சொல்ற சபை பக்கத்து தெருவுலாம் கிடையாது. நான் இருக்கிற பக்கத்துல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போகணும், திருப்பி அங்கிருந்து இன்னொரு ஒரு 30 கிலோமீட்டர் போகணும், திருப்பி அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும். இவ்வளவு தூரமான இடம் தான். ஆனா இன்றைக்கும் என் கர்த்தர் நாமத்தினால இன்றைக்கு என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. அவரு சித்தம். அது மாத்திரமல்ல, பெங்களூர் பட்டணத்துல எனக்கு மாதந்தோறும் 2 நாள் ஊழியத்தில் அநேக சர்ச்சில் போயிட்டு அவருடைய பைபிள் செடி எடுக்கவும்,
அநேக தெரு பிரசங்கங்கள, மேடைகளில, அநேக சர்ச்சுகளிலெல்லாம் போய் என்ன பண்ண ஆண்டோடைய வார்த்தை கொடுக்க கொண்டு போய் இன்றைக்கு கர்த்தர் எல்லையில்லாத இதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சரி, ஏழாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மண் பாத்திரத்தை வாங்கிட்டு போய் அதில் தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி சில்லுன்னு இருக்குமா, சூடா இருக்குமா? சில்லு இல்ல. அப்போ அதே போலதான் ஆண்டோட வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒரு ஆத்மாவோடு கூட நம்ம பேசும்போது அவங்களுக்கு எல்லாமே குணமடையும். நம்ம பேசும்போதே அந்த வார்த்தையிலேயே ஒரு விடுதலையே கிடைச்சிச்சுன்னு நம்பிக்கை வந்து, இதுதான் வந்துட்டு நம்ம வார்த்தை. நீதிமொழி 25 என்ன சொல்லுதுன்னா, தூரத்துல இருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல ஏற்ற வழியில சொல்லுகிற வார்த்தை வெள்ளி தட்டம், அதுல ஒரு பொற்பழம், வெள்ளியும் ஸ்பெஷல், பொண்ணும் ஸ்பெஷல். அப்படி கர்த்தருடைய வார்த்தை நாம் அப்படிதான் என்ன பண்ணோமா, பகிர்ந்து கொடுக்கணும் வேதம் சொல்லுது. ஆகையினால இந்த 7 ரகசியம் அடங்குறதுனாலதான் இஸ்ரவேல் குடும்பத்தார் என்னுடைய கருத்துல எப்படி இருக்கிறீங்க, ஒரே மண் பாத்திரத்தை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாரு, ஒரு மண் பாத்திரத்தோட கூட ஒப்பிட்டு இருக்கிறாரு. ஆகையினால நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில நான் சொன்ன இந்த காரோ, இந்த சொத்தோ, இந்த நகையோ, இதுவெல்லாம் நம்மளுக்கு என்ன இல்லை, இப்போ தேவையானது தேவைதான். ஆனா இதுதான் ஆசீர்வாதம் சொல்லி தப்பான கணக்கு நம்ம போடக்கூடாது. ஆசீர்வாதமே கர்த்தர் நம்மளோடையும் நாம் அவரோட இருப்பதுதான் ஆசீர்வாதம். ஆக நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்க, வேதத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் படிக்க வேண்டாம். லூக்கா 16வது அதிகாரத்துல 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், லாசர். இந்த லாசர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு செகண்ட் நீங்க நல்லா கவனமா கேளுங்க. இந்த லாசர் வந்து பாத்தீங்கன்னா பருக்கள் நிறைந்தவனா, அங்க ரொம்ப அற்புதமா இருக்கும். கிடந்துன்னு இருக்கும். கிடந்துனா படுத்துன்ற வார்த்தை, அது கிடந்துனா. ஹல்லேலூயா. படுத்த நிலையில இருக்கிற ஒரு வியாதிஸ்தர், ஒரு பணக்காரன். அந்த வீட்டுல ஒரு பணக்காரன் இருக்கிறான். அந்த பணக்காரனுடைய வீட்டு அருகே இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் விழுந்து இருக்கிறாரு இந்த லாசர். இவர் உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பருக்கள் நிறைந்தவரா இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, மறிக்கும் போது அவர் யாரு கொண்டு போனாங்களாமா, லாசர் இறந்துட்டாரு. அவர்கிட்ட யார் வந்தாங்க மறிச்சிட்ட பிறகு? சத்தமா சொல்ற, யார் வந்தாங்கம்மா? அந்த லாசர் மனுஷன் தேவ தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவரை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில உட்கார வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் மடியில போய் அவர் போய் அமர்ந்தாருன்னா, அப்ப அவர் எப்பேற்பட்ட ஜெப வீரனா இருந்திருப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருடைய சப்ஜெக்ட் ஆராயணும் உள்ள போயிட்டு. இப்ப அவரை பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் அவரை பத்தி நம்ம ஒரே ஒரு சின்ன ஆராய்ச்சி பாருங்க. இப்போ இவருக்கு இவ்வளவு கொடூர வியாதி இருக்கு. இந்த வியாதிக்காக ஜெபிச்சிருக்க மாட்டாரா? ஜெபிச்சிருப்பார்ல. ஆனா பதில் வந்ததா அப்பா கிட்ட இருந்து? பதில் வரல. ஆனா ஜபம் வந்துட்டு ஹீரோவா இருக்குது, பதில் எல்லாம் ஜீரோவா தான் இருக்கு அவர்கிட்ட இருந்து. ஹல்லேலூயா. சரி, பசி அவரு சாப்பிடணும்னு நினைக்கும் போது நாய்ங்க வந்துடணும். அப்ப பசிக்காக தனக்கு ஆகாரம் கேட்டாரு, கொடுத்துருப்பாரு. ஏன்னா அந்த ஆகாரம் நாய்ங்க வந்தாச்சு பார்க்கிறோம். சோ அவனுக்கு வந்து சாப்பாடு கூட என்ன பண்ண அவருக்கு கிடைக்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு விஷயம் பாருங்க, வருஷத்துல 3 நிலை மாறுது. மழைக்காலம், கோடைக்காலம், பனிக்காலம். இந்த 3 காலத்திலையும் இப்ப இவரு இந்த 3க்கு நம்ம நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம இந்த வீடை வச்சுக்கிட்டே என்ன பண்றோம், எவ்வளோ குறை சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இப்ப அவருக்கு மழை அடிக்கும் போது அவர் உடம்புலதான் என்ன பண்ண, லைவா மழை. வெயில் அடிச்சாலும் அப்படியே அவர் சரீரத்துல, குளிர் அடிச்சாலும் அவருக்கு தான். அப்ப தனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டிருக்க மாட்டாரு. வீடு கிடைச்சது அவருக்கு இல்ல, வீடும் கிடையாது. சரி, அவருக்கு ஒரு உறவுனா கிடைச்சிருக்கோமா? கிடந்துன்னு பாத்தீங்கன்னா, அப்ப கிடந்த நிலையில இருக்கிற இவரை தூக்கி விட கூட ஆள் இல்லை. தனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு கேட்டிருக்க மாட்டாரு. இல்லவே இல்லை. அல்லேலூயா. இவர் வாழ்க்கையில ஒண்ணுமே கொடுக்காத ஒரு தெய்வத்தை 100% ஒரு மனுஷன் ஆராதிச்சிருக்காரு. ஆகையினால மறிச்சோடனே அவரை தேவ தூதர் வந்து
ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மளுக்கு நம்ம நல்லா 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்கிறாங்க, நல்ல விதவிதமா ஆடைகள் கொடுத்துருக்கிறாங்க, நல்ல குடும்பம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல வீடு வாசல். ஹல்லேலூயா. இனி நம்ம எத்தனை சதவீதம் தேவனை ஆராதிக்கிறோம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகையினால இந்த நாளில கூட ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு ராஜாவுக்கு 4 மனைவி. இந்த ராஜா 4வது மனைவி கிட்ட தினந்தோறும் நகைகளெல்லாம் போட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து அணுவணுவா ரசிப்பார். இது 4வது மனைவி. நீங்க இந்த ஸ்டோரியை போய் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீங்க போய் சொல்லணும். டைம் எடுத்து சொல்லுவீங்களா? சொல்றேன்னா கை தூக்குங்க, நான் பார்த்துட்டு போய் பார்க்குறேன். இல்லை இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க கை முடியும் போது ரொம்ப அழகா இருக்கும். சொல்ல மாட்டீங்களா? நீங்க 2 பேரும் கை தூக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல மாட்டீங்களா? சரி. பார்த்தீங்கன்னா 3வது மனைவி கிட்ட என்னன்னா பார்த்தீங்கன்னா, அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா வரவு செலவு, இந்த எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். 3வது மனைவிக்கு. 2வது மனைவிக்கு அங்கே என்ன வேலைன்னா, வரப்போகிற உறவுகள்லாம் அவங்க கரெக்டாக கவனித்து அவங்க அனுப்பணும். முதல் மனைவி அவருக்கு எங்கே இருக்குதுலாம் தெரியாம மறந்துட்டார் அவர். அது பிடிக்கல தானே அவர் 3 தேடி இருக்கிறாரு. ஒரு நாள் ராஜாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. மருத்துவர் வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் இன்னும் ஒரு 10-15 நாள் மறிச்சிடுவீங்க, உங்கள் சொத்தெல்லாம் என்னன்னு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே இது ஒவ்வொரு கிராம ஒழியத்திலும் போய் இதை போய் நாங்கள் ராஜாவை வேஷம் போட்டு 4 ராணிகளை நாங்கள் வேஷம் போட்டு இன்னைக்கும் இப்போ இந்த மாதம் 30ஆம் தேதி போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு கிராமத்தில் பண்ணுவாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ராஜா இப்போ மறிக்க போறாரு. இவருக்கு இடி விழுந்த மாதிரி ஆயாச்சு. 4வது மனைவி கூப்பிட்டாரு. இந்த மாதிரி நான் இன்னும் சில தினத்துல மறிச்சிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா என் உயிரை நீ தான், உன் உயிரை நான் தான். நம்ம 2 பேர் எனக்காக நீ இப்போ செத்துடு, நம்ம 2 பேரும் இங்க இருந்து என்ன பண்ணிடலாம், சொர்க்கத்துல போய் ஜாலியா இருக்கலான்ட்டு. அந்த 4வது மனைவி சொன்னாங்க, யாரை பார்த்து? என் அழகு என்ன, என் மேனின்னா. இதெல்லாம் நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணுவோம். அந்த ஸ்கிட்டில் பார்த்தா நான் எப்படி அவங்க நடிச்சு கற்றுக் கொடுத்துருப்பேன்னு அவங்க பார்த்தாங்க தெரியும். என் அழகு என்ன, என் மேனின்னா. போய் என்ன போய் சாகிறதுக்கு நான் சாகவா பிறந்த நான்? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட கிளம்புட்டாங்க ராஜா. உலகமே இடி வந்து போயாச்சு. ஏன்னா இந்த 4வது மனைவி தான் அவருக்கு அவ்வளோ, ஏன்னா 24 hours ரசிச்ச மனைவி அவங்க தான். 3வது கிட்ட போனேம்மான்னு, நான் வந்துட்டு வாழ பிறந்தேன், எனக்கு அப்படியே சாக பிறக்கல. எப்போ சாவிங்கன்னு சொல்லுங்க, அடுத்த நிமிஷமே நான் இன்னொருத்தனை என்ன பண்ணிடுவேன், திருமணம் பண்ணி போய் செட்டில் ஆகிடுவேன். ராஜா டோட்டல் 2 கிட்ட போனாரு. ஏதோ உங்களை கண்டதுக்காக 16 நாள் வரைக்கும் உங்க துக்கத்தை அனுசரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ ராஜா பார்த்தாரு, ஏன் இந்த சில தினம் கூட உயிர் இன்னைக்கே நம்ம இவ்வளவு வேலை பார்த்து செத்தே போயிடலான்னு சாகலான்னு போகும்போது ஒரு காதல் ஒரு சாத்தம் ஏங்கன்ட்டு என்னன்னு பார்த்தா எலும்பு தோல்வு ஒரு உருவம். யார் மாட்டிட்டு? நான் தாங்க உங்க முதல் மனைவி. என்னது, ஏன் முதல் மனைவியா நீயா? ஆமா, நீ ரொம்ப அழகா நல்லா பேர் இப்படி இருக்கிறேன்னா ராஜா, உங்களையே நான் நினைச்சு இந்த அரண்மனையில ஒரு மூலையில நான் முடங்கி இருந்தேன். நான் உங்களுக்காக என் உயிரை தரேன், நான் தரேன் அப்படின்னும் போது அப்ப ராஜா உடனே அந்த முதல் மனைவி காலில் விழுந்து, எனக்கு இந்த உலகத்துல எங்கெங்கயோ வந்துட்டு எனக்கு இன்பம் இருக்கும் நான் பார்த்தேன், ஆனா என் இன்பமும் நிம்மதியும் உன் பாதத்தடியிலே இருக்குதுன்னு தெரியலேன்னு சொல்லி ராஜா வந்து ஸ்டோரி முடிஞ்சாச்சு. எதற்காக நான் தெரியல இப்படி ஒரு ஸ்டோரி சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த 4 மனைவியும் இப்ப நீங்க சொல்லுங்க, 4வது மனைவிட்டு அந்த ராஜாக்கு என்ன வேலை? இல்லை, இவங்களாம் தான் சொல்லணும். இந்த 4வது மனைவிட ராஜாக்கு என்ன வேலை? ஒவ்வொரு மனைவி ஒரு ஸ்டோரி சொன்னல. எனக்கு போய் நீங்க போய் இன்னொரு சொல்ல போறீங்க அந்த ஸ்டோரியை சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். 4வது மனைவிட என்னமா பண்ணிட்டு இந்த ராஜா ஒரு நாளெல்லாம் நல்லா ஜோதிச்சு நல்லா இதெல்லாம் பார்த்தாங்களா? சரி, அந்த 4வது மனைவி வேற யாருமே இல்லை, நம்ம இந்த சரீரம். ஹல்லேலூயா. இந்த 4வது மனைவி எடுக்கப்பட்ட இந்த சரீரத்திற்காக இன்னைக்கு நம்ம 24 மணி நேரம் உழைக்கிறோம்.
இந்த ஜான் வயலுக்காக தான் நான் என்ன பண்றேன், ஓடி ஓடி பாடு பண்றேன்றோம். இந்த ஒரே ஒரு உடம்புக்காக இன்னைக்கு எல்லாம் உழைச்சு என்ன பண்ற, அழகான ட்ரெஸ், அழகான ஜோன்ஸ், நம்மளுக்கு நம்ம உடம்ப நல்லா பாதுகாக்கணும். நல்லா வாக்கிங் போறோம், நல்லா ஸ்லிம்மா இருக்கிறோம், ரொம்ப அழகா மேக்கப் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே 24 hours இந்த உடம்ப பாதுகாத்துட்டே இருக்கிறோம். சின்னதா ஒரு தலைவலி, ஒரு மயக்கம், ஏதாவது ஒண்ணு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளவு அற்புதமா இந்த உடம்ப பாதுகாத்துட்டே இருக்கிறோம். ஆனா இந்த சரீரம் நம்ம பரலோகம் வாங்கி தரோமா? சொல்லுங்க, சரீரம் பரலோகம் வாங்கி தரோமா? வேதம் சொல்லுது அற்புதமா பிரசங்கி 12ல, மண்ணால் எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்பும். ஹல்லேலூயா. அப்ப மண்ணுக்கு போகிற சரீரத்துக்காக 24 மணி நேரம் உழைக்கிறானா, இது நம்மளுக்கு பரலோகம் வாங்கி தரும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் பேசுறதெல்லாம்? 3வது மனைவி கிட்ட என்ன வேலை இந்த ராஜாவுக்கு? இந்த 3வது கிட்ட என்ன வேலை? ஏன்னா நீங்க போய் என்னடே சொன்னா உங்களே கேட்கிறேன், 3வது கிட்ட என்ன வேலை ராஜாவுக்கு? வரவு செலவு, வீட்டுல அரண்மனைலாம் இருக்குது, அதனால ஹல்லேலூயா. அந்த 3வது மணி வேலை எதுவுமே இல்லை. நம்முடைய வீடு, நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு, நம்ம சேர்த்து வச்சுக்க சொத்து, ஆஸ்தி, சுகம் எல்லாமே தான் அந்த 3வது மணி. ஹல்லேலூயா. இப்ப நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், நான் இப்போ இறந்துட்டேன், என் போஸ்டிங் அப்படியே இருக்குமா? அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், இன்னொருத்தவங்க போயிடும். இப்போ இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு, நான் இறந்துட்டா இந்த வீடு அப்படியே எடுக்க வைப்பாங்களா? அப்படியே என் பேர்ல இருக்குமா? ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும், என் வாரிசுக்கு மாறிடும். ஹல்லேலூயா. என் ட்ரெஸ் நான் போட்டு ஜோன்சன் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்களா? நான் மறிச்சோன்னு என்ன பண்ணிடுவாங்க, உடனே இன்னொருத்தங்க என்ன பண்ணிடுவாங்க, அதை எடுத்துப்பாங்க. ஹல்லேலூயா. நான் இறந்துட்டேன்னா என் காலில் போட்டுக்கிற சப்பல் கூட அந்த சவப்பேட்டியில போட மாட்டாங்க. ஒரு சின்ன வெள்ளியா இருந்தா கூட அந்த வெள்ளியை காட்டு ரெடியா ஆள் இருப்பாங்க கல்லறையில். ஹல்லேலூயா. அப்படி எனக்கு பரலோகமே வாங்கி கொடுக்காத இந்த வீடும் இந்த படிப்பு, இதுக்கு எவ்வளவு லோனுங்களை எடுத்து லோன்னு அனுமோதும். ஹல்லேலூயா. நான் எங்க ஊர்ல வச்ச பேர், லோனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும், லோன். ஹல்லேலூயா. வாங்கும்போது லோன்னு அணிவோம், கட்டும் போது நாய் மாதிரி கத்தி நான் பண்ணுவோம். அதனால நான் வச்ச பேர் அது. 2 லோன் இருக்கு, ஒன்று வந்துட்டு லோனு, ஒன்று வந்துட்டு அமைதி லோன், இலவச லோன், அமைதி லோன். ஆகாருடைய லோன் வந்துட்டு லோன். ஆகார் போய் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அப்படியே வனாந்திரத்தே அலைஞ்சு இருப்பாங்க, தண்ணியில இருந்து அலைவாங்க. அதான் அவங்க போய் அலைஞ்சு வந்து ஒரு பாலைவனம் விடல, அவ்வளவு ஒரு அற்புதமான சேவை பாலைவனத்துல போயிட்டு அவங்க போய் அங்க போய், ஆனா அவங்க கண்ணை திறந்தோன்னு அவங்க எங்கதான் இருந்தாங்க, தண்ணீர் அண்டையில தான் இருக்கிறாங்க, தண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா அவங்க தண்ணியை காணல. ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்லுவாங்க, போய் அழிந்து திரிகிற ஒரு அனுபவம். ஆனா அண்ணால் அப்படி அல்ல, தேவானத்தை அமர்ந்தே புருஷன் உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பரவாயில்ல என் தெய்வம் எனக்கு குழந்தை தருவாரு, உனக்கு வயசாயிடுச்சு, பரவாயில்ல என் தெய்வம் எனக்கு குழந்தை தருவாரு, உன்னுடைய மறுமணி ஆட்டிக்கு பிள்ளை லைனா பேசுறா, பரவாயில்ல என் தெய்வம் குழந்தை தருவாரு. கடைசியில் கொடுத்தாரா கொடுக்கலையா? அவர் கொடுங்க. ஸ்பெஷலான ஒரு சாமி வரையும் கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஜோர கை தட்டுங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் மீதி 5 பிள்ளைகளை கொடுத்தாரு. இதுதான் இலவச லோனு. இந்த லோன் தான் அந்த அண்ணன், அந்த ஆகாருடைய லோன். ஹல்லேலூயா. அந்த போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லோன்ல என்ன பண்றோம், வீடை வாங்கி, கார்களை வாங்கி, நகைகளை வாங்கி படிக்கிறோம், லோன்ல படிக்கிறோம், எவ்வளவு எக்ஸ்ட்ரா இன்னைக்கு. ஆனா இது இந்த பரலோகத்தை போய் கொண்டு போய் சேர்க்குமா? நம்மளுக்கு பரலோகம் வாங்கி கொடுக்குமா? அப்ப எனக்கு பரலோகமே வாங்கி கொடுக்காத இந்த படிப்புக்கோ பட்டத்துக்கோ சொத்துக்கோ நான் 24 மணி நேரம் இன்னைக்கு ஓடி நான் உழைச்சிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2வது மனைவி கிட்ட என்ன வேலை? சொந்தக்காரங்கள வரவு போறோம்னா பார்க்கணும். அப்ப அந்த 2வது மணி தான் வேற யாருமே இல்லை, நம்முடைய உறவுகள், என்னுடைய கணவர், என் பிள்ளைகள், என்னை பெற்ற பெற்றோர், என் கூட பிறந்த பிறப்பின் ஊற்றார். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த 2வது மணியாத்தான் என்னுடைய உறவுகள். இப்ப இந்த உறவுக்காக 24 மணி நேரம் நம்ம உழைக்கிறோம். நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு
உறவுக்காக தான் நான் ஏன் போய் பாடுபட்டுட்டு வர சொல்றோமா இல்லையா? இவ்வளவு போய் உழைக்கிறேன்னா, இப்ப இன்னைக்கு நான் இறந்துட்டேன்னா என் பிள்ளைங்க வந்துட்டு எனக்கு ஜீவன உயிரை கொடுப்பாங்களா? வந்து பணம் வாங்கி தருவாங்களா? என் வீட்டுக்காரர் வாங்கி தருவாரா? சொல்லுங்க, வாங்கி தருவாங்களா? வாங்கி தரவே மாட்டேன். ஹல்லேலூயா. அதனாலதான் நமக்கு அன்னதாசன் அப்படி எழுதியிருப்பார் போல இருக்குது பாடல். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரும். ஆனா சாகும் போது சொன்னாலும் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஆகையினால வீடு வரைக்கும் வருகிற இந்த உறவுக்காகவும், வீதி வரை வருகிற ஒரு மனைவி புருஷனுக்காகவும், ஒரு கல்லறை வரைக்கும் வருகிற ஒரு பிள்ளைகளுக்காகவும் இன்னைக்கு 24 மணி நேரம் உழைக்கிறோம். ஹல்லேலூயா. இவங்க நம்மளுக்கு என்ன வாங்கி தர போறதில்ல, பரலோகமே வாங்கி கொடுக்க போறதே இல்லை. நான் சொன்ன இந்த 3 விஷயத்த மாத்திரம் நீங்க யோசிங்க. இந்த உடம்புக்காக நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகும். இந்த வீடு வாசல் படிக்கணும் பட்டதுக்காக எவ்வளோ நம்ம பாடுபடுறோம். நம்ம உறவுக்காக இப்ப கூட நம்ம யோசனை எப்போ முடிப்பாங்க இல்லை, வீட்டுல போய் பசங்க போய் இதை ரெடி பண்ணும், அவருக்கு இதை இவங்களுக்கு இதை இதுதான் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மகிமைப்படுவதாக. சரிங்களா? 3 மணி புரிஞ்சுதா உங்களுக்கு? 3 மனைவியுடைய ஸ்டோரி புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. சரி, முதல் மனைவிட்ட என்ன வேலை ராஜாவுக்கு? முதல் மனைவிட்ட வருவோம். முதல் மனைவிட்ட என்ன வேலை கவனிச்சிங்களா? முதல் மனைவிட்ட என்ன வேலை? மொத்தத்துல முதல் மனைவி மறந்துட்டார்ல, வெகு காலமா மறந்துட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த முதல் மனைவி யாரா இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. நான் 3 மனைவி ஸ்டோரி சொல்லிட்டேன்ல. முதல் மனைவி சரீரம் சொல்லிட்டேன், இந்த 4வது மனைவி, 3வது மனைவி நம்முடைய படிப்பு, நம்ம ஆஸ்தி, 2வது மனைவி நம்ம உறவுகள் சொல்லிட்டேன். முதல் மனைவி யாரா இருப்பாங்க? யாருமா? எனக்கு கேட்கல. ஜீவனா இருக்கும். அவங்க ஜீவன் சொல்லி வேற. அந்த முதல் மனைவி வேற யாருமா? நம்முடைய ஆத்மா. ஹல்லேலூயா. அந்த முதல் மனைவி இதுதான் நம்ம ஆத்மா. நம்ம ஆத்மா விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த விலையேற பெற்ற ஆத்மா தான். ஏன் அந்த விலையேற பங்குதான் நம்ம பரலோகத்தையே வாங்கி கொடுக்க போகுது. பரலோகத்தையே வாங்கி கொடுக்க போகிற இந்த ஆத்மாவை நம்ம எப்படி ராஜா மறந்துட்டாரோ அதே போலதான் நம்ம ஒரு வெகு காலமாய் நம்ம ஆத்மா மறக்கும். இந்த 3க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமே, நம்ம ஆத்மாக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இன்னும் ஆத்மாக்குன்னா அந்த ஆத்மாவுக்கு அதுக்கும் சாப்பாடு தேவை, அதுக்கும் வந்துட்டு தண்ணி தேவை, அதுக்கும் வந்துட்டு மருந்து மாத்திரம் தேவை. அப்ப அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு தான் நம்ம படிக்கிற தேவனுடைய வார்த்தை, அதுக்கு தண்ணி தான் நம்ம அவர் ஆராதிக்கிற ஆராதனை துதி. அது ரொம்ப ஸ்ட்ரென்த்னா எது தெரியுமா? நம்ம அநேக ஆத்மாக்களை கொடுப்பது. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆத்மாவை பலப்படுத்த அது நம்ம பரலோகத்தை வாங்கி கொடுக்க. ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோமோ முக்கியம் அல்ல, நம்ம யாருக்கிட்ட இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நான் இந்தியாவில் இருக்கிறனோ நீங்க மலேசியால இருக்கிறீங்களா அது முக்கியம் அல்ல, நாம 2 பேரும் எங்க இருக்கிறோம் அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆகையினால நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆத்மாவை இன்னைக்கு ஜனங்க வெகு காலமாய் மறந்துடுறாங்க, துதிக்க மறுக்கிறாங்க, ஜெபிக்க மறுக்கிறாங்க, ஆண்டவருக்காக ஓட மறுக்கிறாங்க, கொடுக்க எல்லாவற்றையும் நான் மறந்து போயிட்டு என்ன பண்ண இந்த 3 தேவைக்காக ஓடிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த 3 நம்ம ரொம்ப அவசியம் தான். இந்த உடம்பு இல்லைன்னா கர்த்தரை எப்படி தேட முடியும்? அவசியம் தான். அதே போல படிப்பும் வேணும், வீடும் வேணும், பணமும் வேணும், வேலை வேணும், அவசியம் தான். 3 உறவும் தான் வாழ்வாதாரம், உறவு வேணும். ஆனா இந்த 3 காட்டிலும் மிக மிக மேலானது நம்ம ஆத்மா. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். சரி, நான் லாசரை எடுத்துட்டு இங்க போயிட்டேன். லாசருக்கு நான் எடுத்த ஸ்டோரிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? லாசருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா? நான் சம்மந்தப்படுத்துறேன் பாருங்க. இப்போ 4வது மனைவிட தன் சரீரத்துக்கு என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்கல. ஹல்லேலூயா. ஜோர கை தருங்க லாசருக்கு. ஏன்னா நாய் வந்து பருக்கை நக்குதான் ஷூ அப்படின்னு அவருக்கு சொல்ல வார்த்தை இல்லை. அப்ப அந்த அளவுக்கு பேச்சு கூட அடங்குற நிலைமை. நாய் வந்து நக்குது, கை கூட ஷேக் பண்ண முடியல, அவ்வளவு கொடூர வியாதி. இந்த கொடூர வியாதிகளை குணமாக்காத ஒரு தெய்வத்தை ஒருத்தர் 100% ஆராதித்து கொண்டு
கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்ணனா, நான்காவது மனிதன் தன் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஹல்லேலூயா. மூன்றாவது மனைவி என்ற ஒரு வீட்டுக்கோ சொத்துக்கோ சொகத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்கல. ஜோர கை தட்டினே இருக்கணும். நீங்க கை தட்டினே எனக்கு ஹல்லேலூயா. இரண்டாவது மனைவி தன் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இது கையே தட்டல நீங்க. ஆனா முதல் மனைவி தன் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர் எங்க போயிட்டாரா, மறித்த உடனே யார் வந்தாச்சுக்கோ, தேவ தூதர் வந்துட்டாங்க. அவர் கொண்டு போய் ஆபிரகாம் மடியில போய் அமர வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த பெரிய பணக்காரன் மறிச்சுட்டான், பக்கத்துலயே வரும். ஆனா அவனோ வேதனைப்படுகிற நரகத்துக்கு போனான். அவன் இந்த 3 மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அங்கே போட்டிருக்கும், அவன் விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் அனுதினமான ஆகாரம் போட்டிருக்கும். ஆமென். 4வது மனைவி என்ற சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். 3வது மனைவி என்ற என்ன பண்ணிட்டான், ஆஸ்திகள் முக்கியத்துவம் கொடுத்தான். 2வது உறவுக்கு எனக்கு 5 சகோதரர் உண்டு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இந்த 3க்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், தன் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த ஆத்மா என்ன பண்ணிடுச்சு, இப்போ நரகத்துக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனா லாசரோ பார்க்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. இப்போ அவர் இறந்துட்டாரு. செத்து போனமா அந்த போனோம்னா அனாதி போனமா தான் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. ஆனா ஒரு ஆத்மா வெளியேற பெற்ற கர்த்தருடைய சமூகம் போயாச்சு. அதனால இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட பொய்யவனாய் வந்திருக்கிறார். அதே நேரத்துல நம்முடைய ஆத்மா மனவாளனாய் வந்திருக்கிறார். எல்லாம் எழுந்து நின்று ஒரு விஷயம் கூட எல்லாம் நம்ம கண்களை மூடி நம்ம ஆத்மா எவ்வளவு பெற்றது. அந்த ஆத்மாவுக்கு தேவை ஒரு பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டா அதை மாதிரி ஒரு அசைவார்ந்த உலகத்திலேயே எதுவுமே இல்லை. நம்ம மாம்ச சிந்தை அழிவை கொண்டு வரும். ஆவியின் சிந்தையோ நம்ம என்ன பண்ணிடமா கர்த்தர் ராஜ்யத்தை கொண்டு போகும். ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில வேணும். பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஒரு வழி உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் கண்களை திறங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஏன்னா ஒரு இந்தியாவில இங்க வந்திருக்கிறேன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரகசியம் தான். ஒரே ஒரு குட்டி ரகசியத்தை நீங்க குட்டியில பெருசு இது ரகசியம். இதை தெரிந்து கொண்டு இதை வச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுப்பாங்க. ஏதேன் தோட்டத்துல இந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதுல 3ல 6வது வசனத்துல அந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கத்தக்க கனி 3 வகை இருக்காது. எத்தனை? 3. இந்த ஏதேன் தோட்ட சம்பவம் நம்ம பைபிள்ல வேற என்ன மறுபடியும் நடந்திருக்கா? உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? இந்த ஏதேன் தோட்ட சம்பவம் பைபிள்ல வேற எங்கேயாவது? ஹல்லேலூயா. இது இன்னொரு இடத்துலயும் இந்த சம்பவம் நடந்திருக்கு. எங்க நம்ம வனாந்தரத்துல ஏசப்பா 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வராங்க. அப்ப இதே பிசாசு அங்க போறான். இங்க டிசைன் மாறி போறான் பாருங்க. இந்த கனி புசிப்புக்கு நான் புசிப்பதாட்ட கொண்டு வரான். இந்த கல்லெல்லாம் நீங்க அப்பமா மாத்துங்க அப்படின்னு சொல்றோம். மாத்தினார ஏசப்பா? இல்ல. ஹல்லேலூயா. 2வது தேவாலயத்துக்கு குதின்னு சொல்றோம். அப்ப பார்வைக்கு இன்பம் குச்சாடா அவரு? இல்ல. 3வது உலகத்தெல்லாம் காட்டி என் பாதல விழும்போது இச்சையை கொண்டு வரோம். அங்க அந்த கனி இச்சையை கொண்டு வரும். பாருங்க, அங்க நடந்ததே தான் அப்படி இங்க நடந்திருக்கு. ஹல்லேலூயா. அதனால ஏதேன்ல ஒண்ணுதான் இந்த பிசாசு ஏவாளை வஞ்சிதான் நீங்க நினைச்சுட்டீங்க. இல்ல, அதே சம பைபிள்ல எவ்வளவு ரகசியமான முறையில ஏசப்பா வாழ்க்கையில வனாந்தரத்துல நடந்திருக்கு. இப்ப இதே சம்பவம் திரும்ப ஏதேன் சம்பவம் பைபிள்ல இன்னொரு இடத்துல நடந்திருக்கு. இதை நீங்க யாராவது அறிந்திருப்பீங்களா? கவனிங்க. இந்த ஏதேன் சம்பவம் இன்னொரு இடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில 5வது அதிகாரத்துல அனனியா சாப்பிட்டாரு. சபையில
உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சொத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண, மனம் மாறும் போது அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மறிச்சு போனதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிசாசு அவ்வளவு அற்புதமாய் வந்து ஏமாத்தி இருக்கிறான். ஆனா ஏசப்பா மாத்திரம் ஏமாறாத காரணம் பரிசுத்தாவியானவர் வனாந்திரத்துல அவரோட கூட நீங்களும் பரிசுத்தாவியோட கூட பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா ஆவியானவர் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டே சேரணுமே ஆவியானவரே இன்னும் கிட்டே சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜா ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போது கேடு போதுமையா ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போது கேடு போதுமையா இன்றைக்கு நீங்களே கூட ஆராய்ந்து பாருங்க. நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எந்த நோக்கத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நல்லதுதான், சம்பாதிக்கிறது எல்லாம் நல்ல விஷயங்கள் தான், தவறு கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம், நாம் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அவர் செய்த அற்புதத்தை, அவர் செய்த நமக்கு நன்மையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? உங்களை நீங்க ஆராய்ந்து கொள்ளுங்கள். வரப்போற நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. இன்னும் பயங்கரமா வரப்போகிறது. இப்பவே நம்ம சில இடத்துல 3 நாள் மழை பெஞ்சாவே ஃப்ளட் ஆயிடுது. 40 நாள்லாம் மழை பெஞ்சா என்ன ஆகும் அது நமக்கு தெரியாது. ஹலோ, 2 நாள் தான் சொப்பூர் அந்த சைட்ல மாசம் ஃபுல் ஃப்ளட் ஆயிடுச்சு. 2 நாள் 40 நாள் மழை பெய்ய சொன்னா என்ன ஆகும் நம்ம கதை? இருக்குமா இருக்குமா நமக்கே தெரியாது. ஆனா அப்பயும் சொன்னாரு, நமக்கு உடன்படிக்கை வைத்தார். நோவாக்கு இந்த ரெயின்போவை காமிச்சார். ஏன்னா நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்காக உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். புடமிடும் போதுதான் நாம் பிரகாசம் அடைய முடியும். புடமிடும் போதுதான் நம்ம பொன்னாக விளங்க முடியும். கர்த்தர் உங்களை என்னை ஒருவேளை நீங்க புடமிட்டு இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய வேதனைகள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லாம் நன்மைக்கே செய்வார். அல்லேலூயா. தீமையை நன்மையாய் பண்ணி சொல்ற தேவன். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை தீமையை நன்மையாய் பண்ணி சொல்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, எப்படியாச்சும் வாரத்துல ஒரு 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எப்படியாவது 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஏதோ சொல்றோம், இந்த புடவை நல்லா இருக்கு, அந்த சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த கடை போங்க, அங்க போங்க. பிரதர் சொன்னாங்க, எனக்கு தெரியுது,
இங்கே போக மனைவிட்ட சொன்னார், இந்த மாதிரி இங்கே போனால் உங்களுக்கு சிக்கன் ரைஸ் வந்து ரொம்ப என்ன பண்ணலாம், சிம்பிளாக சாப்பிட்லாம். போன உண்மையை நான் போனேன். தவறாக கிடையாது நண்பர்கள், நீ ஒன்றே அப்படியே நீங்கள் பார்க்காத அப்படியே எதுவும் சொல்லக்கூடாது, அப்படியே நீங்களாம் பேசாத மாரி அப்படியே நீங்கள் உங்களை பார்த்து அப்படியே வானத்திலிருந்து குடிச்சவங்கன்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்டீங்களா சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடவும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அப்படியே அவர் யார் சொல்றாரு திரும்பி பாருங்க, யாரோ ஒருத்தர் சொன்னார் வச்சுங்களேன். அப்பாதுங்க குரல் கண்டுபிடிக்கிறது தான் பார்த்துருப்பாங்க. காலைல கூட நம்மளால வீட்டை மாத்தா என்ன பண்றது, பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே கோவம் வந்து என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்ணிட்டேன். வீட்டு இந்த வீடு வாசனா வேற வீடு வாசத்துக்கலாம். எனக்கு உச்சில போயிடுச்சு கோவம். ஏசப்பா காப்பாத்துங்கப்பா. உடனே ஒருத்தர் சொல்லிட்டாங்க, சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க, ஆவியானவர் கோவப்பட மாட்டாரு, எப்படி பாஸ்டருக்கு கோவம் வரும்? ஐயா நானும் ஹியூமன் பீயிங் தான் ஐயா. இது ஒரு சபையில பாஸ்டர் கோவப்பட்டா சொல்லிட்டு ஜனங்க ஓடி போயிடுச்சு. இப்படிலாம் இன்னைக்கு இருக்கிறாங்க ஜனங்க. அதனால சில நேரத்துல பசங்களை திட்டு வாங்குங்க, வாங்கிக்கிங்க. ஏன்னா லேட்டா வந்துட்டீங்க, லேப்டாப் வந்துட்டு வராது, 10 மணிக்கு வராது. எப்படி பாட்டு போட முடியும்? கைவீசுன்னு வர கைவீசாம கைவீசு. நான் பாருங்க சொன்ன காலத்துல இதை ஊற்றிட்டேன், பரவாயில்ல விடுங்க, இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். நேற்று நைட் நான் உன்னை கிளீன் பண்ண சொன்னேன், ஒன்றும் கிளீனாகவே இல்லை. என்ன பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு கதை. அதெல்லாம் பரவாயில்ல, நல்லது, இதை கிளீன் பண்ணுங்க, நல்ல விஷயம். பாருங்க குப்பை தான் அப்படியே இருக்கு லைட்டாக இருக்கு. ஸோ யூஸ் நல்லா கேர்ஃபுல்லாக இருந்தது. புரிதா? மேக்ஸிமம் சீமன் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒழுங்காக கிளீன் பண்ணுங்க. சொல்ல வந்தவரை மறந்துட்டேன் பாருங்க. இங்கே உங்ககிட்ட பேசி ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எப்படியாவது சொல்லுங்க 4 பேருக்கு, ஐயா சொல்லுங்க 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். சுவிசேஷம் ஒன்றும் இல்லை, உங்க நன்மையை சொல்லுங்க. நான் இப்படி இருந்த பாவியா இருந்தேன். உண்மையிலே நம்மளெல்லாம் ஸ்கிரீனை போட்டு காட்டினாங்க, நம்மளமே ஒரு பாவி வேற யாருமே கிடையாது. ஆனா நம்மளையும் நம்மளை அழக வைத்து நம்மளை பாதுகாக்கிற தெய்வம், நல்ல தெய்வம் சொல்லுங்க. அவருக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு நன்மை செய்தபடியா நான் துதிப்பேன். அதே சமயத்துல நம்ம மற்றொரு சுவிசேஷத்தை சொல்வேன். முதல் பாட்டு நம்ம பாடணும், அந்த பாட்டை போடுங்க. 6:8 வாசிங்க ஐயா. தெரிஞ்ச பாடல். கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் உங்களுடைய காணிக்கையை கொடுங்க. கொடுக்கும் போது கர்த்தரை சொல்லுங்க. கர்த்தருக்காக